எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்று வாழும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்கிறோம். விசேஷமாக என்னுடைய அசோசியேட் டைரக்டர், இன்னும் ஆபரேஷன் மேனேஜர், இன்னும் என்னோடு பணி செய்கிற அனைத்து பணியாளர்களுமாகவும் இந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெருசலேமை பற்றி சில காரியங்கள் குறிப்பிட வேண்டும் என்றால், என்னுடைய வேர்ல்ட் விஷன் என்ற நிறுவனத்திலே கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் பணி செய்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதை பற்றி வந்து எந்த காரியத்தையும் திட்டமிட்டு குறிப்பிட்டு தெளிவாக காரிய சித்தியோடு அவர் செய்யக்கூடியவர். சில வேளைகளிலே சில காரியங்களை சொல்லிவிட்டு நாம் அந்த இடத்துல இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, 2 நாள் கழித்து அந்த காரியத்தை குறித்து ஆலோசிக்கும் போது பலவிதமான நன்மைகள் பிறந்திருப்பதை நான் இன்றைய அனுபவத்திலே காண்கிறேன். 2வதாக அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தேவ பக்தியுள்ளவர் நபர். நீங்கள் அவருடைய பேரு அந்த கடைசி 2 இடத்தையும் மாற்றிக்கொள்ள ரீசன்ஸ் என்று ஆகிவிட்டது. ஸோ கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்ற ஒரு மகன் என்று நான் சொன்னால் எனக்கு மிகவும் எளிமையாக கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கையை நடத்துவதை நாங்கள் அடுத்த நாங்கள் காண்கிறோம். ஏதோ வார்த்தையை சொல்வதல்ல, அனுபவமும் நாங்கள் காண்பதை நாங்கள் சொல்கிறோம். 1வதாக அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், பலர் பட்டம் பெற்றிருக்கிறோம், ஆனால் பட்டத்திற்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இல்லாது. குறிப்பாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், காமர்ஸ் படத்திற்கு நான் வேலை செய்வது சோசியல் ஒர்க், ஆனால் அவர் எம்ஏ சோசியாலஜி படத்திருக்கிறார். படிப்புக்கு ஏற்ற விதமாக எளிதிலே பழகிவிடுவது. இப்போ மாத பஸ் ஸ்டாண்டில் மெட்ராஸ் பஸ் ஸ்டாண்டில் அவங்க விட்டாச்சுன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு கடந்து வரும்போது 2 நண்பர்களோடு வரும். ஸோ அந்த விதமாக எளிதிலே மிகவும் நட்பு கொள்ளக்கூடிய அன்புக்குரியவர் என்று சொல்ல முடியாது. குறிப்பாக வேதாந்தத்தின் அடிப்படையிலே கணவன் மனைவி இந்த உலகத்தை பார்க்கும்போது எங்களுடைய வேலையின் சூழ்நிலையின் அடிப்படையை நாம் பார்க்கும்போது கணவனுக்கு எந்த தகுதி கொடுக்கலாம் என்றால் டைரக்டர் என்ற தகுதியை நாங்கள் கொடுக்கலாம். மனைவிக்கு எந்த தகுதியை கொடுக்கலாம் என்றால் மேனேஜர் என்ற தகுதியை கொடுக்கலாம். ஆனால் டைரக்டருக்கு அவருடைய வேலையை சொந்தமாக செய்ய இயலாது. மேனேஜர் அவருடைய காரியங்களை சரியாக செய்தால்தான் அந்த இயக்குனர் என்பவர் சரியாக செய்ய முடியும். எனவே அந்த விதமாக இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நான் பல கிராம சூழ்நிலைகளிலே பார்க்கும் பொழுது அதிகமாக நான் காணும் காட்சி என்னவென்றால், பெண்கள் 10 பேர் சேர்ந்து கூட்டு மொத்தமாக இருந்து வேலை செய்வதை பார்க்கிறோம். அது களையெடுப்பதாக இருந்தாலும் சரி, நாற்று நட்டுவதாக இருந்தாலும் சரி, கரும்பு வெட்டுவதாக இருந்தாலும் சரி, கடின உழைப்பை பெண்கள் மத்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாக குடும்ப பெண்ணாக இருக்கிறவர்கள் அந்த விதமான கடின உழைப்பை பெற்றிருக்கிறார். தன்னுடைய வீட்டின் நிர்வாகத்தை மிக தெளிவாக செய்ய முடியும் என்பது எங்களுடைய பொதுவான கருத்து. அதே விதமாக மனைவி என்ற சொல்லை பார்க்கும் பொழுது